கண்டிப்பா ஷூர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் ஃபேமிலி ரொமான்ஸ் நீங்க பண்ணுவீங்க. இல்ல சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். பெரிய கொஞ்சம் மேல வாங்கிப்போம். நல்ல விஷயம் தான் சார். பேசி வச்சு பண்றேன் சார். அதுதான் என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது ஆண்டனி சார். கரெக்ட் தான். ஏன்னா ரொமான்ஸ்க்கு பேர் போனவர் நீங்க ஏதாவது சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்றீங்க நீங்க பார்க்க போறீங்க. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஏதாவது ஒண்ணு. ஆக்சுவலா இது நான் அவனில் பார்ட் 2 சார் 3. அதான் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட சார் நீங்க 3 பொண்ணுகளோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. நல்லா மேல வாங்க சார். நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதிங்க. மாடலான தப்பா கூப்பிட்டேன் வாங்க. இல்ல மாடலான பால கறக்கும் பால் இங்க தயிரா மாறும். கடைசியா இப்ப ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ்க்கு வாங்க. சோ இப்ப ஆக்சுவலா இவங்க வந்து ரியா சார் மைக் ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கா கூப்பிடுங்க. தெரியாம சும்மா சீக்கிரம். சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இருக்க பொண்ணு மட்டும் நீங்க பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் ஜாயின் பண்ணேன். அக்கா நீங்க யூசுவலா ஷோபனான்றதே பூபனான்னு கூப்பிடுவீங்க. இதுவரை பயங்கர பேர் நம்ம டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்லப்பா வெண்ணி தாண்டி ஒரு வயல வயசு மூத்தவங்க தான். அப்புறம் அக்கா தான் வந்து இல்ல நான் அக்கா கிடையாது நான் லவ்னு நீங்க திருத்தணும் ஆக்சுவலா. ஓகேவா? சோ அக்கா எடுத்துடலாம். சரி என்ன டைலாக் சார்? அதாவது உலகத்துல எவ்வளவு வயசான பொண்ணுங்கிறது இங்க வாங்கக்கா. இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து ஷோபனா மேல மனசு அப்படி பாயுது தெரியல. ஓகே சார். ரொம்ப ரொம்ப உருகிட்டேன். இல்ல மைக் அக்கா மைக் கொடுங்கப்பா. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். சரி நான் சீரியஸ் சொல்றேன். ஒரு டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்லலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்தையும் தொடர உங்களுக்கு சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம், எவ்வளவு பேர் இருந்தோம், எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சியை தோல்த்து வரைக்கும் எனக்கே ஷோ பண்ணா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? லவ் வருது ஆக்சுவலா. ஓகே நல்லா உண்மையா சார் நான் நல்லா நடிச்சேன். ரியலா இருந்தது. நீங்க ரொம்ப ரியலாவே எப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரொபோஸ் பண்றேன் நீ வாந்தி வருதாங்க கேக்குது. ப்ரொபோஸ் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி அக்கா விட்டுலாம் ரியாட்ட போய் நீங்க வந்து ஹாய் மாமி ரியான்னு சொன்ன நேச்சுரலா வரும் சார். நான் சொல்லியா நீ அவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஆள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நமக்கு லாபத்து தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷ்ல வராது. ரியா ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம். டைரக்டர் தானே வந்து உங்கள் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு. படம் ஃபுல்லாவே அவங்க அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நீங்கன்னு சொல்லுவோம். ஆனா கௌதம் மேனன் சார் பிளஸிங்ல அவங்க ஆசீர்வாதத்துல அவங்களோட முயற்சியில நான் பக்கத்துல வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கு. இது இன்னொரு டைரக்டர் சொன்னாங்க. இது இன்னொரு சொன்னீங்க சார். முக்கியமான விஷயம் சொன்னீங்க. எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்து எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க. ரியா கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பேசுறேன். தைரியமா பேசுறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்றது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகேவா சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றாங்க. ஃபைனலி ஐ லவ் யூ சொன்னேன்ல. ஐ லவ் யூ சொன்னேன். ஓகே அவ்வளவுதான். இந்த பொண்ணுல அவ்வளவுதான். Mine is over. Okay. I propose. Finish his dialogue. You have to give him reply. Take 2, sir. இது வேற ஒரு டயலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலா No, sir. போயிட்டிக்கா இருந்துச்சு சார். இது நான் எவ்வளோ அழகு. நான் இத சொல்லி ஆகணும். என்ன இல்ல அவங்கள பார்த்து நீங்க அவ்வளவு அழகு. நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு சார். ஓகே மூஞ்சி பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பிரஷனை பாருங்க. எனக்கு என்னன்னா அத சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்றீங்க? ஃபீலிங் கூட சொல்லுங்க. மாசா சொல்லட்டுமா? மாசா சொல்லட்டுமா? ஏய்
சரி சொல்லியே ஆகணும். சரி சரி நம்ம ட்ரை பண்ண வரல விட்டுருப்பா. ஐ லவ் யூ அவ்வளவுதான். அப்படியே விட்டு ஏன் ஸ்டைல் சார். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி சாரி ஐஸ்வர்யா தத்தா இல்ல. எஸ் சாரி. அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க இந்த மேலே இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்க லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்தது இல்லை. 2 நான் பண்ணிட்டேன் சார். நீங்க பண்ணு. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? நான் யாருக்குமே நான் சொல்றேன். There is no pressure to speak in Tamil, but you spoke in Tamil and that's so beautiful. There is no need to யாரும் உங்கள்கிட்ட தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. அப்புறம் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. ரெண்டு பேரும் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனீங்க. இட் வுட் தி எஃபர்ட்ஸ். சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன். இந்திய தொலைக்காட்சி வரலாற்றுல முதல் முறையாக யாரும் பண்ணிக்க மாட்டாங்க சார். ஆக்சுவலா இல்ல ஸ்டேஜ்ல பண்ணிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹைண்ட் தி சீன்ல சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி காட்டுவாரு. பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது வாங்க சார். வேற அதை கம்ப்ளீட் நீங்க என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணும். எங்க அம்மா பார்த்த எங்க அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே. அம்மா எடுத்துட்டேன் அதனால ஃபேமிலி ஓகே தான் சார். கேவலமா இருக்கும். இல்ல சார் எனக்கு ரொமான்ஸ் வரல சார். நிக்க வரல, டைரக்ட் பண்ண வரல. நீங்களே ஏதாவது சொந்தமா பண்ணுங்க சார். வந்து சார் நான் அவங்க கூட நடிச்சேன். பாத்தீங்களா? ஓகே சார். டவுட் இல்லை இந்த ஃபேமிலியா நீங்க சொல்லிட்டீங்களா? அதான் எப்படின்னு சொல்றது. தத்தா தத்தா ஒரு டைலாக் தான் பேசுங்க சார். உங்க ஸ்டைல் ஐஸ்வர்யா தத்தா. எஸ் 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 தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆயிட்டோம். அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி உங்களுக்கு ஏதாவது வேணுமா?